ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் காட்டுறாங்க. அப்போ ஆதி வந்து பாரதியை நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதி வந்து ஆதித்யாவுக்காக ஒரு கதை சொன்னாங்களே, அந்த கதையில் வந்து அவங்க கேட்கும்போது பார்த்தோம்னா பாரதி வந்து தன்னுடைய கணவர் மேலே எவ்வளோ அன்பும் பாசமாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவர் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆதி நினைக்கிறாங்க, பாரதி வந்து ஏதோ ஒன்று பொய் சொல்கிறாங்க, ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் தன்னுடைய கணவர் அவங்க எந்த இதுலேயுமே வந்து அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது, எப்போவுமே அவங்க தப்பாக பேசுனதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பாரதியோட கணவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி ஒன்றுன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இது எல்லாம் பொய்யா இருக்குமோ, நம்மகிட்ட பொய் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நினைக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ஆதிக்கு வந்து அவங்க வந்து அதாவது பாரதியோட ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து விசாரிக்கவும், அப்போ அவங்களுக்கு வந்து லதாங்கிற ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிடுதாங்க. தெரிஞ்சதுமே பார்த்தோம்னா ஆதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மித்ரா அந்த கரெக்டான நேரத்தில் வராங்க. என்ன ஆதி எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கும்போது எல்லாம் பாரதியோட கணவரை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு ஆதி சொல்லவும், இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆதி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாரதியோட கணவர் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு தீரணும், அதுக்காக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது கிட்டதுமே மித்ரா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவர் தான் வந்து பாரதியோட கணவருங்கிறது தெரிஞ்சிடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவர் கூடயே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஆதி நீங்கள் மட்டும் போக வேண்டாம், நானும் உங்கள் கூட வார அப்படின்னு சொல்லும் போது இல்லை வர வேண்டாம் அப்படின்னு ஆதி சொல்கிறாங்க. இல்லை ஆதி நீங்கள் தனியாக போக வேண்டாம், நானும் வார அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே அப்போ மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆதி என்ன பண்ண போகிறாரோ, யாரை போய் விசாரிக்க போகிறாரோ தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கவும் ஆதி வந்து லதாவோட வீட்டுக்கு வராங்க. அதாவது அவங்க பாரதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. லதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஆதியும் பாரதியுமா தான் இருக்கிறாங்க. லதா அப்புறமா அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ லதாவும் அவருடைய கணவர் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் இது வந்து பாரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுமே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆதியும் பாரதியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்ததுமே அப்போ லதாவை பற்றி அவங்க விசாரிக்கும் போது அவங்க இப்போ இங்கே இல்லை, அவங்க வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மித்ரா கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வேலையாக அவங்க இங்கே இல்லாமல் போனது ரொம்பவே வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அவள் மட்டும் இங்கே இருந்திருந்தா நம்மளுடைய குட்டி எல்லாமே வந்து வெளிப்பட்டிருக்கும். இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தோமோ அது எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆனாலும் வந்து ஆதிக்கு வந்து சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி நினைக்கிறாங்க, இல்லை நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி போயிடக்கூடாது. ஏன்னா லதா வந்து பாரதிக்கு ரொம்பவே வந்து அதாவது ரொம்பவே நெருங்கிய ஃப்ரெண்டாகும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி நினைக்கிறாங்க. அப்போ மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆதி அதுதான் அவங்க இங்கே இல்லை வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா, அப்புறமா எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும், வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கும்போது உடனே ஆதி வந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தண்ணி எடுக்கிறது போகிறாங்க. அந்த நேரத்தில் ஆதி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றையாக தேடிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு பார்த்தோம்னா அதாவது லதாவோட ஃபோட்டோ கிடைக்குது. லதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அந்த ஃபோட்டோ கிடைக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்னா இவங்க 4 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. லதா அவங்க ஹஸ்பண்டு, அதுக்கப்புறமா ஆதி பாரதி, இவங்க 4 பேரும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஃபோட்டோவை பார்த்ததுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. லதாவோட கல்யாணத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது நானும் பாரதியும் சேர்ந்து தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்குறோம்மா, என்ன நடக்குது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து அவங்க யாருக்கு தெரியாமல் அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு தாங்க. எங்கே பார்த்தோம்னா அந்த அம்மா தண்ணி கொண்டு கொடுக்கவும் உடனே அவங்க குடிச்சிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதாவது என்ன அது என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்ததை மித்ரா வந்து பார்க்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே மித்ரா வந்து ஏதோ ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக வந்து ஆதி வந்து பாரதியோட ரூமுக்கு வராங்க. வந்ததுமே பாரதி அவங்க அம்மா பாட்டின்னு இவங்க எல்லாருமே இருக்கவும் அப்போ வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதாவது என்ன வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து பாரதி கிட்ட கேட்கவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னது இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கும்போது உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து உங்களை தெரியாது அப்படின்றதாங்க. இதை கேட்டுட்டு உடனே வந்து ஆதி வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அப்போது உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா அப்போ உங்கள்
உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் நம்மலாம் எங்கள் இருந்துட்டு இருக்கோமே அந்த ஃபோட்டோவில், அப்போ நான் எப்படி அந்த ஃபோட்டோவில் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கிட்டதுமே பாரதியோட அம்மாவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வழியாக இவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. லதாவோட கல்யாண ஃபோட்டோ இவர் எப்படி வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சி அடையவும், லதா வந்து உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து பாரதி ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ லதாவோட கல்யாண ஃபோட்டோவில் நான் எப்படி அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே பாரதிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆதி பார்த்தோம்னா பாரதியோட அம்மாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்கள், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆதி கிட்ட பாரதி வசமாக சிக்கிக்கிட்டாங்க. இதனால பாரதி அடுத்ததான் என்ன சொல்ல போகிறாங்க, இதை பார்த்துட்டு பாரதியோட அம்மாவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ பாரதி இப்போ உண்மையை சொல்ல போகிறா, என்ன சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.